ஹலோ, நான் பஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கிறேன். நீங்க யார் பேசுறீங்க? மாப்பிள்ள நான் யாருன்னு தெரியுதுங்களா? எங்க போன்ல எப்படிங்க தெரியும்? யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு முப்பாத்தக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை மாதிரியே பேசிட்டு இருக்கிறான். எனக்கு மாப்பிள்ள கேக்குதுங்களா? கேக்குதுங்க. பாப்பனாக்கு மயத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறீங்களா? முப்பாத்தோட சொந்தக்காரங்களா? ஐயோ மாப்பிள்ள, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என்ற குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ற ஒண்டாடி லூசுன்னு எனக்கு தெரியும். அவன் சொந்தக்காரங்களும் அப்படித்தானே இருப்பீங்க. யாராவது வித்தியாசமாவா இருப்பீங்க? அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். இது எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? மாப்பிள்ளை என்ன அப்பப்ப காணாம போயிடுறீங்க? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? முப்பாத்தாட்ட பேசணுங்களா? அட, அம்மனிக்கு காலையிலேயே போட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அவதான் அவங்க வீட்டாளுங்க போனை போட்டாதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாளே. இவங்க போன் அட்டன் பண்றதுக்கு வேலைக்கு போயிருந்தா கூட சம்பளமாவது வந்திருக்கும். மாப்பிள சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க? என்னங்க மாப்பிள, சொந்தக்காரங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? நம்மள நெருங்கின சொந்தம் இல்லையா? நெருங்கின சொந்தமா? ஐயோ, எனக்கு உங்க குரலை கேட்டு பழக்கம் இல்லைல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தாங்க மாப்பிள, முப்பாத்தாளோட சித்தி இருக்கிறாங்கல்ல, சித்தி வீட்டுக்கார் இருக்கிறாருல்ல, அவங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணு வீட்டு மச்சன பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணு வீட்டுல பொண்ணு எடுத்த ஆளாக்கு நானு. ஒரு வகையில முப்பாத்தா எனக்கு பொண்ணு மாதிரி, நீங்க எனக்கு மாப்பிள. எங்க இருந்துடா எல்லாரும் கிளம்பி வரீங்க? சொந்தக்காரங்க போன் பண்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தாண்டா இந்த ட்ரூ கார்னு ஒரு ஆப்பே இருக்குது. என்ன கண்டுபிடிச்சாலும் நீங்க எப்படியாவது எங்களை பிடிச்சிடுறீங்கடா. கவுண்டமணி என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. மாப்பிள கேக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க மாமா. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, உங்ககிட்ட போய் மரியாதை இல்லாம பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா. ஐயோ மாப்பிள, எங்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க மருமகனாக்கும். சரி, நீங்க என்ன விஷயமா கால் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது வாங்க மாப்பிள, அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேங்க. நிலங்கெல்லாம் வைக்கணும். மகங்கிற முறைக்கு என்ன முப்பாத்தால ஊருக்கு அனுப்பி வைங்க. அப்படியே நீங்க பிள்ளைங்க உங்க அம்மா எல்லாரும் ஊர் வந்து சேருங்க. ஒரு வாரம் கல்யாணத்தை குதூகலமா கழிச்சுட்டு போகணுமாக்கும். என்னது, இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் லீவ் போடணுமா? ஏண்டா, கல்யாணம் மாப்பிள்ளைக்கே கம்பெனில லீவ் தர மாட்டானுங்க. ஒன்றரை பொண்ணு கல்யாணத்துக்கு நான் எதுக்குடா ஒரு வாரம் லீவ் போடணும்? ஐயோ முப்பாத்தா!